ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் வெளியே காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீக்கெண்ட் ஆயிடுச்சு. ஹாப்பி ஃப்ரைடே. நிறைய வேலைகளை முடிச்சிருக்கோம், சிலது இன்னும் முடிக்காம பெண்டிங்காக இருக்கும் இல்லையா? ஒரே டென்ஷன் இருக்கும். வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பதில் தேடி அலையக்கூடாது. நம்ம நிறைய பேருக்கு அது ஒரு ஹேபிட் இருக்கு இல்லையா? இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வாழ்க்கையில் நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா அதோடைய ரீசன் என்ன, அதுக்கு என்ன பதில், ஏன் இது நடந்தது, ஏன் அவன் அப்படி செஞ்சா, ஏன் அவ அப்படி செஞ்சா, ஏன் இது எனக்கு நடக்கணும், ஏன் 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 இந்த கேள்வி தான் நம்ம மனசை அமைதி இல்லாமல் இருக்க விடாமல் ஒரு மாதிரி குழப்பத்தை உண்டு பண்ணுது. உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்காது, கிடைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்ம யாருக்கிட்டையாவது நம்பிக்கை வச்சு பேசணும்னா திடீர்னு அவங்க மாறிட்டாங்க, அவங்கள நம்ம மனசார நேசிச்சிருக்கோம், அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க. உடனே நம்ம மனசு கேட்கும், ஏன், எதுக்காக அவங்க இப்படி பண்ணாங்க, நான் அந்த நல்லா தானே அவங்கள பார்த்தேன். அந்த ஏன்றதுக்காக பதில் தேடி நைட்ஸ் எல்லாம் தூங்காமல் லாஸ்ட் சீன் என்னன்னு வாட்ஸ்அப்பில் பார்க்குறது, ஸ்டேட்டஸ் வந்து அனலைஸ் பண்ணுறது, உண்மையிலே அந்த பதில் நமக்கு அமைதி தருமா? கிடையாது தானே. பல நேரங்களில் பதில் கிடைச்சாலும் மனசு வந்து திருப்தி அடையாது. ஏன்னா நம்ம எதிர்பார்த்த பதில் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? வாழ்க்கையில் ஒரு மேக்ஸ் கிடையாது, ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணி 2 + 2 4ன்னு சொல்கிறதுக்கு அப்படி கிடையாது இல்லையா? அந்த கால்குலேஷன் ரொம்ப ஈஸி. சிலர் நம்ம வாழ்க்கையில் வராங்க, அவங்க ஒரு சில பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் நம்ம வாழ்க்கையில் வராங்க, நம்ம லைஃப்பை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன்லாம் வேண்டாம். ஒரு வேளை நம்ம கைக்கு வராது, அதுக்கு ஒரு வேளை தகுதி இல்லாமல் இருக்கலாம், அதுன்ற ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லை நமக்கு அதுக்கு வந்து பொருத்தமானவங்களா இல்லாதவங்களா இருக்கலாம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். விளக்கம் இல்லாமல் ஒரு காரியம் நடந்ததுன்னா அது தவறு கிடையாது. நம்ம தொடர்ந்து பதில் தேடும்போது நம்முடைய மனசு வந்து ஒரு 2 விஷயத்தால் பாதிக்கப்படுது. ஒன்று வந்து செல்ஃப் டவுட், என்னால் தான் இந்த தப்பு நடந்ததா. ரெண்டாவது வந்து ஓவர் திங்கிங், இது நடந்ததுக்கு காரணம் நான் தானா, இதுதான் இதுக்கு காரணமான நம்மளை யோசிச்சு குழப்பிக்கிறோம். இது மெதுவாக நம்மளுடைய நம்பிக்கையை வந்து என்ன சொல்றது, உடைச்சிடுது இல்லையா? என்ன சொல்றது, ஒரு மனுஷன் நம்மளை மதிக்கலைன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். நம்மளை வேண்டான்னு சொல்றதுக்கும் 1000 காரணங்கள் இருக்கு. ஒரு நாளும் அதனால உங்க ரெஸ்பெக்ட் குறைக்காது. நம்ம பதில் தேடுறதால தான் நம்முடைய வாழ்க்கை முன்னாடி போகாம அங்கேயே ஸ்ட்ரக் ஆகுது. சில நேரம் பதில் இல்லாததே ஒரு நல்ல பதில் தான். அவர் பேசலைன்னா அதுவே ஒரு பதில் தானே. அவங்க நம்ம முயற்சி பண்றோம், அதே பதில் தானே. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். வாழ்க்கையில மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? அக்செப்டன்ஸ் தான். அதை ஏற்றுக்கொள்கிற மனநிலை. இது நடந்துச்சு, இதுக்கு நான் பதில் தேட மாட்டேன், இதுல இருந்து இதை தாண்டி நான் முன்னாடி போகணும். இந்த ஒரு விஷயம்தான் நம்முடைய வாழ்க்கையை மன அமைதிக்கு கொண்டு போகும். நம்ம எல்லாத்தையும் உட்காந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா இது வாழ்க்கை வந்து என்ன வேணாலும் நடக்கலாம், பட் நம்ம ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லையா? பதில் தேடுற மனசு நம்மளை பாஸ்ட்லேயே கட்டி போடும். நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நம்முடைய லைஃப் ஃப்யூச்சர் தாண்டி போயிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? வாழ்க்கைன்றது ஒரு அழகான ட்ராவல். நான் யார் யாரோ வருவாங்க, யார் யாரோ போவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, ட்ரெயின் ட்ராவல் மாதிரி ஒரு 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 ஸ்டாப் வரும்போது ஒரு ஸ்டேஷனில் ஒருத்தர் ஏறுவாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனும் ரீசனும் கிடைக்குமா? சிலர் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க, ஒரு சிலர் ஸ்டேஷன் வரைக்கும் தான் வருவாங்க. அவங்க கிட்ட நம்ம பதில் கேட்டு நிற்கிறது நம்மளுடைய ட்ராவல் டைமை தான் அது வந்து என்ன பண்ணுது, லேட் ஆக்குது. சில கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஆனால் ஒரு நாள் புரியும், இந்த பதில் இல்லாத கேள்வி தான் நம்ம லைஃப்ல இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுச்சுன்னு நம்ம அழுதுருப்போம் இல்லையா? எத்தனை நைட்ஸில் யாரும் நம்மளை புரிஞ்சுக்காத அந்த வழி, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அந்த கேள்வி, அது எதுவுமே வீணாகலை. ஒவ்வொரு முறையும் நம்ம உடையும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம இன்னும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கோம், நம்ம மனசு ஹார்ட் ஆகுது. ஒரு உண்மை தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய விட்டு போனவங்க, நம்மளை வேண்டான்னு சொன்ன விஷயங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையோட முடிவு இல்லை. நமக்கு பதில் கிடைக்கலன்னா நம்ம லைஃப்ல குறைவானவங்கள் ஆயிட்டோமா? யாரு சொன்னது? உங்களுடைய மதிப்பை இன்னொருத்தர் நிர்ணயிக்க முடியாது. யாரோடு கொடுக்குற டெஃபினிஷன்லையும் ஆர் எக்ஸ்பிளனேஷன்லையும் அவங்க மதிப்பு இருக்கு, அவங்களுக்கு தான் உங்க வாழ்க்கையை நிர்ணயிக்குமா? சில சமயம் கடவுள் கூட பதில் சொல்ல மாட்டார். ஏன்னா அந்த பதில் சொன்னா நம்மளால முன்னாடி போக முடியாதுன்றதுக்காக. இன்னைக்கு இந்த நிமிஷமே உங்க மனசுக்கு ஒரு வாக்கு கொடுங்க. நான் எல்லா கேள்விகளையும் விட்டுறேன், என்ன நானே தேர்ந்தெடுத்துக்கிட்டு நான் முன்னாடி போகிறேன். எனக்கு தேவையில்லாத இந்த கேள்விகளோட பதில் வேண்டாம். ஒரு நாள் நான் என்னை திரும்பி பார்த்து நான் சிரிப்பேன். இன்னைக்கு நான் அன்னைக்கு அந்த பதிலை தேடி நிற்கலை, அதனால தான் இன்னைக்கு நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் நினச்சிட்டு உங்களை நீங்களே பார்த்து சிரிப்பீங்க. அந்த நாளுக்காக இப்போவே ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் முடியல, இதுதான் உங்கள் வாழ்க்கையோட தொடக்கம். இதுதான் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க.
ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான பதில் உங்களை வலிமை உள்ளவராக மாற்றும். புரியுதா? மற்ற பதில்கள் நமக்கு தேவையே கிடையாது. நீங்கள் முன்னாடி போங்க, வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்கு. சில காயங்களை விட்டுருங்க, சில காயங்களை அமைதியாகவே இருந்து ஆற வச்சிருங்க. வாழ்க்கையை எல்லாத்தையும் தேடி அலையாதீங்க, பொறுமையாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பாய், லவ் யூ ஆல். என்னடா மர்சிமா இதே சாரியோடு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? நேற்று போட்டதாங்க இன்றைக்கும் கண்டினியூட்டி இதே தான் போட்டுட்டு வர சொல்கிறாங்க. அதனால தான் நான் இதே போட்டிருக்கேன். ஸோ எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. சில கேள்விகளுக்கு விடை தேடி அலையாதீங்க. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லா கேள்விகளுக்குரிய பதிலும் உங்கள் கையில் தான் இருக்குது. எந்த ஒரு ரிஜெக்ஷனும் உங்களை அழிக்கிறதுக்கு இல்லை, உங்களை முன்னேற்றதுக்கான்றதை மறந்துடாதீங்க. பாய்.